தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதுக்கு முன்பாக தொடர்ச்சியாக சேனலை வாட்ச் பண்றீங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் தட்டி விட்டீங்கன்னா இன்னும் பெரிய ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப நன்றி. நிறைய ஆதரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இன்டர்நேஷனல் விவகாரம். இஸ்ரேல், அதாவது காசாவில் அமைதி திரும்பணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுடைய முயற்சியின் அடிப்படையில் ஒரு அமைதிக்கான ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு. நெதன்யாகவும் அதை ஒத்துக்கொண்டிருக்காரு. பரவாயில்ல, நான் அதை வழிமொழிகிறேன், நானும் அதுக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப்புடைய இந்த முயற்சி பலிக்குமா? அது ஒர்க் ஆகுமா? எப்படி பார்க்குறீங்க இந்த அமைதிக்கான ஒப்பந்தம்? அதான் இப்போ இந்த ட்ரம்ப்போட இந்த பீஸ் பிளான் பேரு ட்ரம்ப் பீஸ் பிளான். ஸோ எல்லாத்துலேயும் ட்ரம்ப்போட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்கு. அவர் பேர் அதில் ஆட் பண்ணிக்கிட்டாரு. ஆஸ்கார் கிடைச்சிருமா? அந்த நோபல் பிரைஸ் தெரியல. பீஸுக்கான நோபல் பிரைஸ்ன்னு கேட்குறாரு. நம்ம ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கெல்லாம் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அமைதிக்கான நோபல் பிரைஸுக்கு வேல்யூவே இருக்காது. உலகத்தில் நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா தான் காரணமாக இருக்கும். அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் அதில் ஏதோ ஒரு வகையில் ரோல் இருக்கும். பட் எனிவே, ஸோ இப்போ இது ஒரு பெரிய வெற்றி தான் ட்ரம்ப்புக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் இதை ஓரளவுக்கு ஏற்றுக்கிறாங்க. பெஞ்சமின் நெட்டன்யாவும் ஏற்றுக்கிறாரு ட்ரம்ப்போட இந்த பீஸ் பிளானை. அதே மாதிரி அரபு நாடுகளும் ஏற்றுக்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லா அரபு நாடுகளும் இதை ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டிப்ளமேட்டிக்காக இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். அஃப்கோர்ஸ் ஹமாஸை பொறுத்தளவில் அவங்க இன்னும் அவங்களோட ஒப்பீனியன் இன்னும் தெரிவிக்கல. பட் அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கான காரணங்களை லேட்டாக பார்க்கலாம். பட் அதை தாண்டி ஓரளவுக்கு எல்லாரையும் வழி கொண்டு வந்துட்டார் ட்ரம்ப். அந்த வகையில் ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தளவில் பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருக்கார். இந்த லாஸ்ட் ஒரு 2 months பார்த்தீங்கன்னா அவரோட எனர்ஜி லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. இன்னைக்கு காலைல ஜெஃப்ரி சாக்ஸ்னு ஒரு ஃபேமஸான எக்கானமிஸ்ட் இருக்கார். அவர் பேசும்போது சொல்றாரு, ட்ரம்ப்புக்கு அந்த பவுன்ஸ் இருக்கும், நடக்கும்போதே ஒரு பவுன்ஸ் இருக்கும், அதெல்லாம் மிஸ் ஆகுது இப்போ. அதே மாதிரி ட்ரம்ப்போட அட்வைசர் ஒருத்தர் இருந்தார், ஸ்டீவ் பேனன் ஒருத்தர் இருந்தார். அவரும் இதே பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் இப்போ ரொம்ப டயர்டா இருக்காரு. ஏன்னா இப்போ உள்நாட்டிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, யாரும் வழிக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகி போய் இருக்காரு அப்படின்ற பாயிண்ட் சொல்லியிருந்தார். ஸோ அந்த வகையில் இப்போ ட்ரம்ப்புக்கு இது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ட்ரம்ப்பும் பார்த்தா ரொம்ப எனர்ஜியோட இருக்கார். ஸோ இப்போ ட்ரம்ப் சொல்ற விஷயம் என்னன்னா, 3-4 days டைம் கொடுப்போம், ஹமாஸ் இந்த பீஸ் பிளானை ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கலன்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்புறம் என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை இஸ்ரேல் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 3-4 days உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே இந்த பீஸ் பிளானை அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் 72 hours சொன்ன விஷயங்களை செய்யணும். அதாவது இந்த ஹாஸ்டேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும். அந்த வேலைகள்லாம் நெக்ஸ்ட் 72 hours பண்ணும் அப்படின்றது தான் பேசிக்கான விஷயம். ஸோ இந்த பீஸ் பிளானை பொறுத்தளவு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அதில். ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்டேஜஸ் எல்லாம் இவங்க ரிலீஸ் பண்ணும் ஹமாஸ். அதே மாதிரி இஸ்ரேல்கிட்ட நிறைய ஹமாஸ் ஆட்கள்லாம் இருக்காங்க, கைதிகளா இருக்காங்க. அது போக ஆர்டினரி சிவிலியன்ஸும் கைதிகளா இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணும். அதே போல முக்கியமான டிமாண்ட் என்னன்னா டிஸ்ஆர்னமெண்ட். இப்ப ஹமாஸ் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல்கிட்ட ஒப்படைச்சிடணும், ஒப்படைச்சு சரண்டர் ஆயிடணும். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ இவங்க எதிரிக்கிட்டே ஒப்படைக்கிறது சரியான ஒரு முடிவு. அது அவங்க தானே எதிர்த்து போரிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஹமாஸ் அவங்க கிட்ட ஆயுதங்களை கொடுக்கறது, அமெரிக்கா கிட்ட எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல, அது எப்படி கரெக்டாக இருக்கும்? இப்போ என்னன்னா, ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணலான் இருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி கிட்ட ஆயுதங்களை ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கமிட்டியை பொறுத்தளவில் அந்த கமிட்டி ஏ பொலிட்டிக்கல் கமிட்டியா இருப்பாங்க, எந்த பொலிட்டிக்கல் அலிஜென்ஸும் இல்லாத ஒரு கமிட்டியா இருப்பாங்க. அந்த கமிட்டி பேரு போர்ட் ஆஃப் பீஸ். ஆமா, அந்த கமிட்டியோட சேர்மனும் ட்ரம்ப்பா தான் இருப்பாரு. அந்த கமிட்டியில டோனி பிளேயரும் இருப்பாரு. நம்ம அன்னைக்கே பேசணும், டோனி பிளேயர் அந்த கமிட்டியில முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுவாரு, பழைய பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். ஆனா நம்ம அன்னைக்கு பேசும்போது யோசிச்சது என்னவா இருந்ததுன்னா, டோனி பிளேயர் சேர்மனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம். பட் அந்த முக்கியமான பொறுப்பையும் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டார். இன்ஃபேக்ட் ட்ரம்ப் அதுல பேசும்போது சில வார்த்தைகள் யூஸ் பண்றாரு. டோனி பிளேயர் விருப்பப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த கமிட்டியில சேரணும்னு. ஸோ நாங்க அவரை கூப்பிட்டு உள்ள கொண்டு வந்தோம்னு சொல்றது வேற, அவர் விருப்பப்பட்டார் நாங்க சேர்த்துக்கிட்டோன்றது வேற. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் பேசுறாரு. ஸோ அந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த கமிட்டி கிட்ட ஆயுதங்கள் எல்லாம் ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும்.
அதுபோக இந்த பீஸ் பிளான் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் கம்ப்ளீட்டா பாலஸ்டைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பாலஸ்டைன்ல இருக்க மக்களை வெக்கேட் பண்ண மாட்டோம். வெளியே இருக்கவங்க உள்ள வரணும்னாலும் வரலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பாத்வே டு ஸ்டேட்ஹுட். ஸோ பாத்வே டு ஸ்டேட்ஹுட்னா பாலஸ்டைன் ஒரு தனி நாடாவதற்கான வழிவகைகள் செய்யப்படும் அப்படின்ற பாயிண்ட்டும் சொல்றாரு. இதுல பெரிய கிளாரிட்டி இல்லை. இஸ்ரேலை பொறுத்தளவுல ஒத்துக்கவே மாட்டோம், பாலஸ்டைன் தனி நாடாகிறத நாங்கள் அக்செப்டே பண்ண மாட்டோம் அப்படின்ற இடத்துல கிளியரா இருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்க, சூழல்லாம் கரெக்டா அமைஞ்சா பவர் கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். கரெக்டான சூழல் அமைஞ்சா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி கையில கொடுக்கப்படும். வெஸ்ட் பேங்க் அவங்க தான் ஆட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஸ்டேட்ஹுட் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பாயிண்ட்டை இவங்க சொல்றாங்க. டூ நேஷன் தியரிக்கு இது ஒரு முன்னெடுப்பு மாதிரி. ஆனா இதுல வேகா இருக்கு. அந்த மாதிரி எதுவும் டைரக்டா ப்ராமிஸ் பண்ணல, வேகா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப எல்லா விஷயங்களும் சரியா அமைந்தால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லா விஷயங்களும் கரெக்டா அமையாது. இஸ்ரேல் அதை விட மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாம்பை தூக்கி போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கான சூழல் இல்லாம ஆகி போயிடும். பட் எனிவே அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ இப்ப இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஹமாஸை பொறுத்தளவுல ஹமாஸ் இதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹமாஸோட லெவரேஜ், அவங்க இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, ஒண்ணு அவங்க கிட்ட ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க, ஒரு 20 பேர் இன்னும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது போக அவங்க கிட்ட ஆயுதங்களும் இருக்கு. இதுதான் ஹமாஸ் கையில இருக்கக்கூடிய லெவரேஜ். ஸோ ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணியாச்சு, ஆயுதங்களையும் கொடுத்தாச்சுன்னா ஹமாஸ் கிட்ட வேற எதுவுமே கிடையாது. ஹமாஸ்ன்ற ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க, ஃபினிஷ்ட், அவ்வளவுதான். ஸோ இந்த பிளான் படி இந்த பிளானோட நோக்கமும் அதுதான். ஹமாஸ் இருக்கவே கூடாது, அவங்க கையில எந்த பலமும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன இவங்க கேரண்டி கொடுக்குறாங்கன்னா, ஹமாஸ் ஆயுதங்களெல்லாம் கொடுத்துட்டு சாதாரண சிவிலியன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வேற நாட்டுல போய் அவங்க செட்டில் ஆகிறதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இங்கேயும் கிளாரிட்டி இல்லை எந்த நாடு அவங்களை ஏத்துப்பாங்க. ஏன்னா அவங்க மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் ஹமாஸ்ன்றவங்க, ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள். ஸோ அவங்கள வேற எந்த நாட்டுக்காரங்க ஏத்துப்பாங்கன்றதுலாம் நமக்கு தெளிவில்லை. பட் இந்த அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, உங்களை நாங்க பொதுமக்களா ஏத்துப்போம், வேற நாட்டுல போய் செட்டில் ஆகணும்னா அங்கேயும் ஹெல்ப் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஹமாஸ் இதை ஏத்துக்கிறது ரொம்ப டவுட்ஃபுல் தான். இப்ப பாலஸ்டீனியன் மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. இப்பவும் பெரிய வறுமையும் ஒரு மேன்மேட் ஃபேமின்னு சொல்லுவாங்கல்ல, மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்சமும் அங்க இருக்கு. மக்களுக்கு உணவெல்லாம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு சாதாரண மக்கள் அங்க போர் முடிஞ்சா போதும், திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறேன்றாங்க, போரும் முடிவுக்கு வருது, போதும் தான் நினைப்பாங்க. ஆனா ஹமாஸ் இதை ஒத்துக்க மாட்டாங்க. இங்க சிக்கல் என்ன, அந்த முடிவெடுக்க வேண்டியது ஹமாஸ் தானா? ஸோ ஹமாஸ் தான் இந்த முடிவு எடுக்கணும். ஹமாஸ் எப்படி அவங்களே அழிச்சுக்க ஏத்துப்பாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ ஹமாஸ் ஏத்துப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. ஹமாஸ் சைட்ல இருந்து வரக்கூடிய சில சிக்னல்ஸை பார்க்கும்போது அவங்க இதுக்கு ரெடியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஹமாஸ் சைட்ல அவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு. அப்புறம் இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஹமாஸே இதை ஏத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க லீடர்ஷிப், அது கீழே இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் இருப்பாங்க பாருங்க, அவங்க ஏத்துப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தளவுல ஹமாஸோட லீடர்ஷிப்பை கம்ப்ளீட்டா ஒய்ப் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல முக்கியமான ஹமாஸ் லீடர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாலும் அந்த ஸ்டாண்டை கீழே இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் ஏத்துப்பாங்களா? ஏன்னா ஹமாஸ் லீடர்ஷிப் அங்க கத்தார்ல உட்காந்துருப்பாங்க, அவன் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான், கீழே இருக்கவன் அதை ஏத்துப்பானா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை இருக்கு. இஸ்ரேல் சைட்லயும் சில சிக்கல்கள் இருக்கு. இஸ்ரேல் சைடில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பெஞ்சமின் நெட்டன்யாஹூ பெரிய ப்ரெஷர் இருக்கு. ஒரு சைடில் ட்ரம்ப் நிறைய அழுத்தம் போடுறாரு, பீஸ் டீல்ல நீ சைன் பண்ணணும் அப்படின்ற அழுத்தம் போடுறாங்க. இஸ்ரேலும் அழுத்தம் நிறைய இருக்கிறனால பெஞ்சமின் நெட்டன்யாஹூவும் இப்போ வழிக்கு வந்துட்டார். ஆனா இப்ப நெட்டன்யாஹூக்கு என்ன பிரச்சனைனா, கோலிஷன் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு. அந்த கோலிஷன்ல எக்ஸ்ட்ரீம் ரைட் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ரைட்டை பொறுத்தளவுல இது அவங்களுக்கு ஏற்புடைய விஷயமா இல்ல. சீஸ்ஃபயர் போறதே அவங்க விரும்ப மாட்டாங்க, இந்த போர் நிப்பாட்டுறதே அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல ஹமாஸ் நம்ம ஃபுல்லா காலி பண்ணல, உள்ள போய் காலி பண்ணுன்றது அவங்க ஸ்டாண்ட். ரெண்டாவது, பாத்வே டு ஸ்டேட்ஹுட் இருக்கு பாருங்க, இது அவங்க ஒரு காலமும் ஏத்துக்க மாட்டாங்க. சோ இதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அடுத்தது இது ஸ்டேட்ஹுட்டுக்கு வழிவகுக்கும், பாலஸ்டைன் ஒரு நாடாகிறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்ற ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ரைட் பார்த்தீங்கன்னா அவங்க பென்குவீர்லாம் பயங்கரமா அப்போஸ் பண்றாங்க. இது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ இது பெஞ்சமின் நெட்டன்யாஹூவுக்கு பெரிய ஒரு சிக்கல். ஸோ அவரோட கவர்மெண்ட் டாப்புல் ஆயிருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ ட்ரம்ப் இந்த பீஸ் பிளானை இப்ப டேபிள்ல வைத்தாலும்
இப்போதைக்கு பாக்குறதுக்கு நிறைய பேர் இதை ஏத்துக்கிட்ட மாதிரி இருந்தாலும் இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் போக இஸ்ரேலை பொறுத்தளவுல பல்டி அடிக்கிறதுல பயங்கரமான கில்லாடிகள். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே 2025 ஜனவரியில இதே மாதிரி ஒரு பீஸ் பிளான்லாம் போட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாம் ஏத்துக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல பல்டி அடிச்சாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க. ஆஸ்லோ அக்கார்ட்ஸா இருக்கலாம், அப்புறம் ஹெப்ரானா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் போட்ட கண்டிஷன்ஸ்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இவங்க எல்லாத்தையும் ட்ரம்ப் வழி கொண்டு வந்துருவாரா அப்படின்றது பெரிய ஒரு கேள்வி. இப்போதைக்கு களத்துல இஸ்ரேல் அவங்களோட தாக்குதலோட வேகத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா, ஹமாஸ் மேல நிறைய ப்ரெஷர் போட்டா வழிக்கு வருவாங்க அப்படின்றதுக்காக ஹமாஸ் இந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்காக அந்த அழுத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு களத்துல தாக்குதல்களும் அதிகமாயிருக்கு. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இஸ்ரேல் இதை ஏத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு இஸ்ரேல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இதை ஏத்துப்பாங்களா அப்படின்னு இருக்கு. லாஸ்ட் மினிட்ல ரிவர்ஸ் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஹமாஸும் இதை ஏத்துக்கிற மாதிரி இன்னும் சொல்லாம ஒரு சூழல் இருக்காங்க. எப்படி இது ஒர்க் ஆகும்? ஆனா நாங்க பெருசா இதை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இது பிராக்டிகலா ஒர்க் ஆயிட்டு இருக்கா கிரவுண்ட்ல? எப்படி பாக்குறீங்க? ட்ரம்ப்பை பொறுத்தளவுல எப்பவுமே இதுதான். அவரு பெருசா எதுவும் செய்யறாரோ இல்லையோ, ஆனா பெருசா நிறைய பேசுறாரு. அவர் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் முடிவு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ரொம்ப லவுடா பேசக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஸோ அந்த வகையில இதையும் அவர் பேசுறாரு. பட் அவரை பொறுத்தளவுல இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளான் அவருக்கு இருக்கு. ரெண்டாவது நான் எப்படி பாக்குறேன்னா, அமெரிக்காலேயே சூழல் மாறுதுன்னு பாக்குறேன். அமெரிக்கால கூடிய வலதுசாரிகள் ஃபர்ஸ்ட் அவங்க இந்தியன்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, ஆப்பிரிக்கன்ஸை டார்கெட் பண்ணுவாங்க, அராப்ஸை டார்கெட் பண்ணுவாங்க. அவங்களாம் டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஜூஸ் கிட்டே அவங்க திரும்புவாங்க. எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் என்னைக்குமே யூதர்களை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போதைக்கு டெம்பரரியா அவங்க யூதர்களை ஏத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அங்க போய் கை வைக்கல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல டெஃபினட்டா அந்த பக்கம் திரும்புவாங்க. ஸோ அதனால ட்ரம்ப்புக்கு அந்த சிக்கலும் இருக்கு. அவங்களையும் டீல் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா மாறல. பட் அதுக்கான அறிகுறிகள் நிறைய தெரிய ஆரம்பிக்குது. ரைட் விங் ராடிகலைஸ் ஆக ஆக யூதர்கள் பக்கம் 100% திரும்புவாங்க. இப்போ ஒரு உதாரணம் என்னன்னா, ஃபாக்ஸ் நியூஸ்ல டக்கர் கிளார்சன் ஒருத்தர் இருந்தார். ஒரு ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்தார். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கான ஆளு, ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணக்கூடியவர். அப்புறம் சில கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்தது. 2023 அவர் அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்க. ஃபாக்ஸ் கார்பரேஷனோட சேர்மனே அவரை பர்சனலா வெளியேற்றினார். அவரை கம்பெனில இருந்து தூக்குனார். ரூபர்ட் மர்டாக்கே தூக்குனார். அதுக்கப்புறம் வெளியே வந்து தனியா டிஜிட்டல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கார். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் புட்டின் எல்லாம் அவர் இன்டர்வியூ பண்ணார். இன்னைக்கு காலைல அவரோட இன்டர்வியூ பார்க்குறேன். ஜெஃப்ரி சாக்ஸ் அப்படின்ற அந்த ஃபேமஸான எக்கானமிஸ்ட்டை இன்டர்வியூ பண்றாரு. அந்த கிளாஸன் என்ன கேட்கிறாருன்னா, அவர் ரைட் விங், ஃபுல் ரைட் விங், இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் விங். அவர் கேட்கறது என்ன கேட்கிறாரு, யூதர்களுக்கு எப்படி அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி அமெரிக்காவை செய்ய வைக்க முடியுது, அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்படுது, பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஏன் அமெரிக்கா யூதர்களுக்கு சப்போர்ட்டா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கு, நம்ம ஏன் இந்த நஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு கேட்கிறாரு. இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் முன்னாடி அமெரிக்கால ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸும்பாங்கல்ல, அவங்க தான் பண்ணுவாங்க. சின்ன சின்ன குழு, மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ மெயின் ஸ்ட்ரீம் ஆட்களோ பண்ண மாட்டாங்க. டக்கர் கிளார்சன்றவர் நான் சொன்ன மாதிரி பெரிய ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட். அவரு இப்போ ரீசெண்டாக புட்டினை நான் சொன்ன மாதிரி இன்டர்வியூ பண்ணார். அது போக பயங்கர மேசிவ் ஃபாலோயிங் இன்னைக்கும் அவருக்கு இருக்கு. சோஷியல் மீடியாவில் ரொம்ப நல்லா அவருக்கு அவரோட அந்த வீடியோஸ்க்கு பெரிய ரிசப்ஷன் இருக்கு. ஸோ அவர் இந்த டிபேட் எடுக்கிறார். அதே மாதிரி நான் சொன்ன ஜெஃப்ரி சாக்ஸ் வந்து அவர் கொஞ்சம் லெஃப்ட் லீனிங் இண்டிவிஜுவல். நான் அவர் லெஃப்ட்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் நான் பார்த்த லெவலில் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுவார், யூஎஸ் கவர்மெண்ட்டை எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஆங்கிளில் கொஞ்சம் லெஃப்ட் லீனிங் நம்ம அவரை பார்க்கலாம். ஸோ அவர் நேச்சுரலாக எப்பவுமே ஜூஸோட இந்த அட்ராசிட்டிக்கு எதிரானவர். பட் அவர் ஒரு ஜூ தான், ஜெஃப்ரி சாக்ஸ் ஒரு ஜூ தான். அவரு பேசுறாரு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நமக்கு ஜூவிஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, அதுக்கு வேற வேற ஃபேக்டர்ஸ் இருக்கு, பட் எக்ஸாக்டா நல்லா எதுன்னு சொல்ல முடியலன்னு இந்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு காலத்துல அமெரிக்கன் மீடியால இதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க ஹாலோகாஸ்ட்டை எதிர்த்தோ இந்த விஷயங்களை எதிர்த்துலாம் எதுவுமே பேசிட முடியாது. இன்னைக்கு இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மெட்டீரியலா இதெல்லாம் மாறிட்டு இருக்கு. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நாளைக்கு கன்சர்வேட்டிவ்ஸ் இந்த கேள்வி கேட்பாங்க, எதுக்காக நம்ம அவங்களுக்காக இவ்வளவு பணம் செலவழிச்சிட்டு இருக்கோம். டக்கர் கிளார்சன் ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்பாரு. தோஹா நம்மளோட பார்ட்னர், கத்தார் நம்மளோட பார்ட்னர், இவன் போய் கத்தார் அட்டாக் பண்றான் இஸ்ரேல்,
நம்மளோட பார்ட்னரையும் அட்டாக் பண்ணா நமக்கும் நம்ம பார்ட்னருக்கும் இடையே விரிசல் விடும். ஸோ இஸ்ரேலால நமக்கு பாதிப்பு ஏற்படுது. ஒன்று, நம்ம தான் அவனுக்கு ஆயுதம் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்றோம், நிறைய எய்ட்லாம் கொடுக்குறோம். ரெண்டாவது, நம்மளோட பார்ட்னர்ஸ் கூட நமக்கு தகராறை ஏற்படுத்துறாங்க, அங்க போய் அட்டாக் பண்றாங்க, நம்மளோட மிலிட்டரி பேஸ் இருக்கு, இதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்பாரு. ஸோ இந்த மாதிரியான வாய்ஸஸும் அங்க அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அதனால ட்ரம்ப்பை பொறுத்தளவில் இந்த போரை சீக்கிரம் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாரு. உட்கார்ந்துட்டு இஸ்ரேலை ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறது ட்ரம்ப்புக்கு சரியா வராது. ஸோ அந்த ஒரு தேவையும் ட்ரம்ப்புக்கு இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ முக்கியமான பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா ஒன்று இஸ்ரேல், அப்புறம் மேபி இஸ்ரேலுக்குள்ள ரைட் விங்கு நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டாவது ட்ரம்ப் அண்ட் அமெரிக்கா, மூணாவது ஹமாஸ், அப்புறம் நாலாவது பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியும் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பீஸ் பிளானை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் இந்த கமிட்டி கண்ட்ரோல்ல இருக்கும், ரெண்டாவது பவரை பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி கண்ட்ரோலு கீழே கொண்டு வருது, பாலஸ்தீன் அத்தாரிட்டியோட கண்ட்ரோலு கீழே காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் கொண்டு வருது. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி வெளில போயிடுவாங்க. அந்த கமிட்டி பேர் என்ன, பீஸ் கமிட்டியா, போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற அந்த கமிட்டி கையில இருந்து அதுக்கப்புறம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி கைக்கு போகணுன்றது. இப்ப பாலஸ்தீனியன் மக்களுக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி மேல பெரிய நம்பிக்கை இல்லை. இப்ப வெஸ்ட் பேங்க் அவங்க தான் ரூல் பண்றாங்க. பாலஸ்தீன் அத்தாரிட்டி யார் ஃபண்ட் பண்றது, அமெரிக்காவும் யூரோப்பும் ஃபண்ட் பண்றது. ஸோ நேச்சுரலா பணம் மேல இருந்து வரும்போது பாலஸ்தீன் அத்தாரிட்டி ரொம்ப கரெக்டா இருக்கான். அப்படிதானே இருப்பாங்க. அமெரிக்கா பேச்சஸ் கேட்டுப்பாங்க, பெருசா மக்களை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டாங்க, பணத்தை வாங்கி பேக்கெட்ல போடுறது, ஊழல்வாதிகள்லாம் நிறைய இருப்பாங்க. அவனோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, அவனோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, ஹமாஸை காலி பண்ணும், ஹமாஸ் இருக்க இடத்துல நான் வந்து உட்காரணுன்றது அவனோட விருப்பமா இருக்கு. ஏன்னா வெஸ்ட் பேங்க்லயே பெரும்பாலான மக்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா, ஹமாஸ் கரெக்ட் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா அவங்க ராடிக்கலா இருக்காங்க, இஸ்ரேலோட சண்டை போடுறாங்க, பிளஸ் அவங்க கரப்டும் கிடையாது, இவன் கரப்டான ஆளா இருக்கான். ஸோ அதனால மக்களுக்கு அந்த ஒரு பார்வை இருக்கு. ஸோ இதை வாய்ப்பா பயன்படுத்தி பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹமாஸை கேம்ல இருந்து தூக்கிடலாம், ஒட்டுமொத்தமா காசாவையும் நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் உள்ள வரும், ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய உள்ள வந்தா இவங்களுக்கு கரப்ஷனுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ அப்பாஸ்ன்றவர் தான் பிரசிடென்டா இருக்காரு. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இங்க இருக்கு. ஒரு சைட்ல பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்காங்க, இன்னொரு சைட்ல நெட்டன்யாகு இருக்காரு, அவரோட கோலிஷன் இன்னொரு சைட்ல இருக்கு, அது போக அமெரிக்கா, ஹமாஸ், இவங்க எல்லாத்தையும் கரெக்டா வழி கொண்டு வரணும். இதுல பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு பெரிய ரோல் கிடையாது, ஏன்னா அவங்கள பெருசா அந்த டிஸ்கஷன்லயும் சேர்த்துக்கல. பட் இருந்தாலும் இந்த பீஸ் பிளான்ல அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. அவங்களோட முடிவு முக்கியம் இல்லை, பட் இந்த பீஸ் பிளான்ல அவங்களுக்கு ஒரு ரோல் ஃபியூச்சர்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சேர்க்கணும். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு ஒரு பீஸ், ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு நாட்டுக்கு இடையே, அல்லது ஒரு குழுக்கு இடையே, ஒரு நாட்டுக்கு இடையே போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பட்சத்தில் உள்நாட்டில் ஒரு சூழல் ஏற்படணும். அந்த பீஸ், ஒரு சீஸ்ஃபயர் வர்றதுக்கான ஒரு சூழல் வந்து உள்நாட்டில் ஏற்படணும். அதே போல வந்து சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரிலையும் ஒரு சூழல் இருக்கணும். இப்போ ஈரான் வந்து ஹமாஸ் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது, அதனாலதான் இஸ்ரேல் வந்து ஈரான் மேல ஒரு சண்டை வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இப்போ ஈரான் இது எப்படி பார்க்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஹமாஸுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய, ஹமாஸை வந்து இயக்கக்கூடிய மற்ற அந்த சக்திகள்லாம் இதை எப்படி பார்ப்பாங்க, மற்ற நாடுகள்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஈரான் மற்ற நாடுகள்லாம் இதை ஒத்துழைப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, ஹமாஸை நீங்க வந்து கைவிடாதீங்க, நீங்க ஒத்துக்காதீங்க அப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அது எப்படி நடக்க போகுதுன்னு பாக்குறீங்க? இப்போ ஈரானை பொறுத்தளவுல இப்போ அவங்க கையில பெரிய பவர் இல்லை, ஏன்னா அவங்களோட ப்ராக்சி எல்லாத்தையுமே பலவீனப்படுத்திட்டாங்க. ஹமாஸ் ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க, அதே மாதிரி ஹிஸ்புல்லாவையும் பலவீனப்படுத்தியாச்சு, ஹவுட்டிஸையும் பலவீனப்படுத்தியாச்சு. ஸோ இஸ்ரேல் இந்த விஷயத்த பண்றாங்க. ஈரானுக்கு ஆதரவா இருந்த அந்த ப்ராக்சி இருக்காங்கல்ல, அந்த எல்லா ப்ராக்சிஸையும் பலவீனப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ ஈரானால பெருசா என்ன பண்ண முடியும்னு தெரியல. அது போக இப்போ ஒரு பீஸ் டீல் வேணும் அப்படின்ற அந்த இடத்துல அமெரிக்கா இருக்காங்க. அதை மீறி இதை குழப்புறதுக்கு ஈரான் ஏதாவது பண்றாங்கன்னா அமெரிக்கா அவங்கள டஃபா டீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஈரான் இப்ப பெரிய த்ரெட்டா எனக்கு தெரியல. பட் நீங்க சொன்ன மாதிரி ஈரான் ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் தான் இந்த கேம்ல. இவங்களும் ஒரு பிளேயர் நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் இப்ப 2020 ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ் வந்து சைன் பண்ணாங்க. ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸை பொறுத்தளவுல அது இஸ்ரேல மற்ற அரபு நாடுகளோட க்ளோஸ் ஆக்குச்சு. மற்ற அரபு நாடுகளோட இஸ்ரேலுக்கு இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுச்சு. அப்ப சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அப்ப விரும்பினது என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஈரானையும் அந்த ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ்குள்ள கொண்டு வரணும், ஸோ ஈரானோடையும் ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் ஆகணும், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் விருப்பமா இருந்தது. ஆனா இஸ்ரேலுக்கு சிக்கல் என்னன்னா, இஸ்ரேலுக்கு வந்து இந்த மோதல்கள் ரொம்ப அவசியம். இந்த மோதல்கள் இருந்தாதான் இஸ்ரேல்ன்ற நாடு சர்வைவ் ஆகும். ஸோ அதனால அவங்க எந்த பிளானுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, ஏதாவது ஒரு குடசலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை கிரியேட் பண்ணாதான் இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதர்களையும் பரபரப்பா வச்சுக்க முடியும். வெளிநாடுகள்ல ஐரோப்பியாலையும் அமெரிக்காலையும் இருக்கக்கூடிய யூதர்களையும் அப்பதான் ஒரு அட்டென்ஷன்ல வச்சுக்க முடியும். அங்கிருந்து அப்பதான் ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியும். இங்க ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னாதான் அவன் இதை சப்போர்ட் பண்ணுவான். இங்க எல்லாமே அமைதியா இருக்குன்னு அவனும் மறந்துடுவான். இஸ்ரேலே மறந்துடுவான். அவன் வேலையை பார்க்க ஆரம்பிப்பான், இவன் வேலையை பார்க்க ஆரம்பிப்பான். இந்த நாட்டுக்கு தேவையான எய்டு எல்லாம் வராது, அதுக்கெல்லாம் லாபி பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு எமர்ஜென்சி இருக்கு அப்படின்ற சூழலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இப்ப பாருங்க, இஸ்ரேல் எல்லா நாட்டையும் அட்டாக் பண்றாங்க. ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இங்க லெபனான் அட்டாக் பண்றாங்க, கத்தார் அட்டாக் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நேச்சுரலா இப்ப எல்லா அரபு நாடுகளும் இப்ப திரும்பவும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இந்த பாயிண்ட்டையும் டக்கர் கிளாசன் வந்து அழகா சொல்லியிருப்பாரு. இப்ப அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர், எல்லாரோடையும் சேர்ந்திருக்க வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கு. மிடில் ஈஸ்ட்லயும் அமெரிக்காவுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் சேர்ந்து இருக்கணும். இப்ப இஸ்ரேல் பண்ணக்கூடிய வேலை என்ன பண்ணுது? இஸ்ரேலை ஐசோலேட் பண்ணுது, இஸ்ரேலை தனிமைப்படுத்துது, அமெரிக்காவையும் சேர்த்து தனிமைப்படுத்துது இல்லையா? நேச்சுரலா நீங்க அமெரிக்கா இப்ப இஸ்ரேலோட சேரும்போது உலக நாடுகள்லாம் ஒரு சைடு இருக்காங்க, இஸ்ரேலோட சேர்ந்து அமெரிக்காவும் தனிமைப்படுது. ஸோ இப்ப அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் பெரிய ஒரு லயபிலிட்டியா மாறிட்டு இருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்டை டக்கர் கிளாசன் அழகா சொல்லியிருப்பாரு. அதுல அவர் அஃப்கோர்ஸ் ஒரு ரைட் விங் தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டான பாயிண்ட் தான். அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்ப இருக்கிற சூழல்ல ஈரானை விட்டுருவோம், மற்ற நாடுகளே கடுப்புல தான் இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சா பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஒண்ணு, பாலஸ்தீனியன் மக்கள் கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாங்க. இன்னொரு சைட்ல மற்ற நாடுகளுக்கும் இது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்ப மற்ற அரபு நாடுகளிலும் நிறைய பாலஸ்தீனியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். இங்கே எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே இந்த போர் முடிந்தால் போதும் அப்படின்ற சூழல் தான் இருக்கு. பாலஸ்தீனியன் மக்களுக்கும் அந்த எதிர்பார்ப்புல தான் அவங்களும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இஸ்ரேலுக்குமே இது பெரிய சிக்கல் தான். இஸ்ரேலோட ராணுவமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுமே இப்ப அவங்களோட மோட்டிவேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இல்லைன்றாங்க. நிறைய சோல்ஜர்ஸ் திரும்ப சர்வீஸுக்கு வர விருப்பம் தெரிவிக்கவில்லை. ஸோ இந்த சிக்கல்கள் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால இப்ப எல்லாருமே செட்டில் டவுன் ஆகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு பாக்குறேன். இதுக்கு மேல திரும்பவும் ஈரான் இதை குழப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப டேமேஜ் ஆகி போய் தான் இருக்காங்க. ஈரானையும் பலவீனப்படுத்தியாச்சு, ஈரானோட ப்ராக்சிஸையும் பலவீனப்படுத்தியாச்சு, ஈரானுக்குள்ளேயே போயும் பாம்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலையும் திரும்ப இதை எஸ்கலேட் பண்ண மாட்டாங்கன்னு தான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.